சிறுகதையின் தேய்வும் நாவலின் வளர்ச்சியும். நாவல் வளர்ச்சிக்கு சிறுகதை தேய்வடைகின்றது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இலக்கிய வகை மதிப்பு குன்றுவதும் வளர்ச்சி எய்துவதும் உண்மைதான். சிறுகதையின் தேய்வு நாவல் வளர்ச்சிக்கு வித்தாக அமைந்தது. ஓரளவு தேக்கமுற்று கிடந்த நாவல் மறுமலர்ச்சி பெற்றது. கடந்த 50 ஆண்டுகளுக்குள் சிறுகதை பெருமைப்படத்தக்க வளர்ச்சி அடைந்து உள்ளது என்றாலும் கூட தற்சமயம் அது பழைய கதையாகிவிட்டது. ஒரு காலத்திலே சிறுகதையின் பொற்காலம் இருந்தது. இன்று நிலைமை வேறு. தமிழில் சிறுகதை காலத்தில் எழுந்த மணிக்கொடி காலம் இலக்கியத்தின் இயக்க விதிகளுக்கு முரண்பட்டது. அது என்றுமே பட்டொளி வீசி பறந்ததும் இல்லை. சிறுகதையில் நாட்டக் குறைவும் நாவலில் நாட்ட மிகுதியும் ஏற்பட்டுள்ளமை கேவலம் தற்செயலாக நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றன்று. சிறுகதையில் நாட்டக் குறைவும் நாவலில் நாட்ட மிகுதியும் ஏற்பட்டுள்ளமை தற்செயலாக நடைபெற்றதன்று. காரணக்காரிய தொடர்பால் தான் நிகழ்ந்திருக்கின்றன. தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள பாரம்பரிய உறவு பிறழும் நிலையிலேயே புனைக்கதை தோன்றுகிறது. இதனையே தொடக்க கால நாவல் ஆசிரியர்கள் செய்து முடித்தனர். இவர்களுள் பெரும்பாலானோர் மத்தியதர வர்க்கத்தினர். தமிழ்நாட்டிலே மத்தியதர வர்க்கத்தினர் பருவமெய்திய காலகட்டத்தில் நெடுங்கதை அல்லது நாவல் வலுவிழக்க காண்கின்றோம். அதன் மலர்ச்சிக்கு 2 காரணங்களை நாம் சுட்டலாம். மத்தியதர வர்க்கத்தினரின் முதிர்ச்சி, சிறுகதை ஆசிரியர்களின் சமூக பின்னணி என்று 2 காரணங்களை நாம் சுட்டலாம். நாவலிலும் மத்தியதர வர்க்கத்தினரின் பிறப்பை காண்கின்றோம். பெரிய சமுதாய மாற்ற காலத்தில் யாவற்றையும் உள்ளடக்கிய பெரிய இலக்கிய உருவமான நெடுங்கதையையே நாட வேண்டியிருந்தது. சிறு சிறு நிகழ்ச்சிகளுக்கும் மனச்சலனங்களுக்கும் ஏற்ற சூழல் அமைவை சிறுகதை காட்டிற்று. நாவல்களின் தோற்றத்திற்கு அடிப்படையாக இருந்த தனிமனித கொள்கை சிறுகதை ஆசிரியரிடத்து மேலும் பரவியது. மத்தியதர வர்க்கத்தினரை விட வர்க்கங்களுக்கு இடைப்பட்ட வர்க்க உணர்வு அற்ற மாந்தர் நாவலில் இடம்பெறவில்லை என்று சொல்லலாம். பாத்திரங்கள் பெரும்பாலும் சமூக பிரிவுகளின் அடிப்படையின் வகையில் மாதிரி கூறிய மாந்தரின் சித்திரங்கள் அவை நாவலில் உலவுவன. சிறுகதையிலோ பாத்திர படைப்பு இல்லை, மன உணர்வே முக்கியம். மனிதரின் உணர்ச்சி பேதங்கள் சிறுகதைகளில் இடம்பெற்றன. சிறுகதையில் கதாநாயகன் கிடையாது. அதற்கு பதில் வறுமை துயரில் முற்றிலும் ஆழ்ந்த மக்கள் கூட்டம் இடம்பெறுகிறது. புதுமைப்பித்தன் கதைகள் சிலவற்றில் விதவைகள், கடைச்சி பந்திகள், எழுத்தாளர் முதலியோரின் பல கணங்களை சுற்றியுழுக்கின்றார். கூப்பாராவின் விடியுமா, ராசிரி தேசிகனின் மழையிருட்டு, நாரண துரைக்கண்ணனின் சந்தோம், புரசு பாலகிருஷ்ணனின் பொன் வளையல் போன்ற கதைகளில் பெண் மனத்தவிப்பை காணலாம். இவற்றிலெல்லாம் அமுக்கப்பட்ட, அழுத்தப்பட்ட மக்களின் குரலை எதிரொலிக்கிறது. தனிமனித பெண்ணின் இறுதி நிமிடங்கள் எந்த விதத்திலும் ஒரு நாவலாக முடியாது. மௌனியின் கதைகள் மனம் படும் பாட்டை முழுமையாக அர்த்தத்தோடு செல்கிறது. சிறுகதையின் சீரழிவுக்கு காரணம் அதீத தனிமனிதவாதம், சுத்த கலை நோக்கு, புற உலக மறுப்பு ஆகியவற்றுடன் அளவுக்கு மீறிய அந்நிய செல்வாக்கு முக்கிய காரணம். கலை கலைக்காகவே என்னும் கருத்தை ஏற்ற மணிக்கொடிக்காரர்களின் எண்ணங்களால் மணிக்கொடி சூழ்நிலை இயற்கை எய்தியது என்று சொல்லலாம். மணிக்கொடிக்கு பின்னர் பல இதழ்கள் சிறுகதைகளை வெளியிட்டன. தமிழ் சிறுகதை சராசரி வளர்ச்சியில் காணப்படும் மாற்றங்களை எல்லாம் கலைமகளில் நாம் கண்டு தரிசிக்கலாம். தமிழ்நாட்டில் வெகுஜன பத்திரிகைகளின் வளர்ச்சியில் உடன் நிகழ்ச்சியாக சிறுகதை பெருவழக்கடைந்தது. நாவல் அதற்கு முன்னரே வெகுஜன இலக்கியமாயிற்று. ஓரளவு இலக்கிய வேட்கையும் நேர்மையும் சமூக நோக்கும் உள்ள சிற்சில எழுத்தாளர் சிறுகதையை கைவிட்டு நாவலை கடைபிடித்தனர். பத்திரிகையில் தொடர்கதை எழுதுவோர்தான் கட்டளைக்கு கதை எழுதுவோராயினர்.
சிறுகதையான வாழ்க்கையை விமர்சனம் செய்யவும் அதற்கு கலை வடிவம் கொடுக்கவும் ஏற்ற சாதனம் அன்று என்னும் உணர்வு பல எழுத்தாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பல வருடங்களாக ஏற்பட்ட மாற்றங்கள், இயக்கங்கள், கருத்தோட்டங்கள், வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றையும் முழுமையாகவும் காரணகாரிய தொடர்ச்சியுடனும் தெளிவாக்குவதற்கு சிறுகதை சாதனமாக்க முடியாது. அலாதியான விலாசமற்ற மாந்தரையே சிறுகதை உணர்வு எல்லையில் கோடிட்டுக் காட்டுகிறது. அவர்கள் சமுதாயத்தில் பல்வேறு நிலையில் இருப்பவர்கள். ஆனால் நாவலில் வரும் பாத்திரங்கள் குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்ட கணத்தில், குறிப்பிட்ட முகவரியுடன் வாழ்பவர்கள். சமுதாயத்துடன் இயைந்தும் இணங்கியும் சிலர் எதிர்த்தும் முரணியும் இயங்குவதை சித்தரிப்பதே நாவலின் இயல்பும் பணியுமாக காணப்படுகிறது. சமுதாயத்தை எதிர்நோக்க முனைந்து யதார்த்தவாதத்தை தாங்க இயலாது உண்மையான வாழ்க்கை போராட்டத்தை கருத்துலக போராட்டமாக மாற்றி அமைது காணும் நாவல் ஆசிரியர்களே தமிழில் மிகுதியாக இருந்தனர். என்றாலும் சமுதாயத்தை இயக்க இயலின் அடிப்படையில் நோக்குவோரும் இருக்கத்தான் செய்கின்றனர். ரகுநாதன், டி. செல்வராஜ், ஈழத்து நாவல் ஆசிரியர்களான இளங்கீரன், கணேசலிங்கன் ஆகியோரும் இவற்றுள் குறிப்பிடத்தக்கவர். நாவல் முழு மனிதனையும் காட்டும் இலக்கிய வடிவம். இதனாலேயே கடந்த சில ஆண்டுகளாக நாவலாசிரியர்கள் சிலர் சிறுகதை அளிக்க மாட்டாத திருப்தியையும் நாவல் தரும் என்று நம்புகின்றனர். சிறுகதை ஆசிரியராகவே எழுத்துலகிற்கு வந்தோர் பலர் நாவலும் எழுதத் தொடங்கினர், எழுதிக் கொண்டிருக்கின்றனர். சுருக்கமாகச் சொன்னால், இன்றைய நிலையில் முழுமை அளிக்க வல்ல இலக்கிய வடிவத்தினை தேடிக் கொண்டிருக்கின்றனர். அந்த வடிவம்தான் நாவல் வடிவம் என்று சொல்லலாம். எனவே நாவலின் வளர்ச்சி சிறுகதையினுடைய தேய்வுக்கு காரணமாக ஆனது என்று சொல்லலாம்.